டூரிஸ்ட் ஆளுங்களுக்கு ரொம்பவே விருப்பமான மண்ணான மைசூர்ல ஆன்மீகத்தோட மொத்த வடிவமான ஒரு தேவ சன்னதி இருக்கு. அதுதான் சாமுண்டீஸ்வரி. மைசூர் நகரத்திலிருந்து ஏறத்தாழ 13 கிலோமீட்டர் தூரத்துல கடல் மட்டத்திலிருந்து ஏறத்தாழ 3489 அடி உயரத்துல தான் சாமுண்டி ஹில்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த மலை சிகரத்தோட மேலதான் ரொம்பவே பிரபலமான சாமுண்டீஸ்வரி கோவில் அமைஞ்சிருக்கு. மகிஷாசுர மர்தினியான சாமுண்டி தான் இங்க இருக்கிற முக்கியமான பிரதிஷ்ட தெய்வம். பார்வதி தேவியோட அவதாரமான சாமுண்டி உடையார் ராஜவம்சத்தோட பாரம்பரியமான கடவுள். அதை விட அதிகமா மைசூர் தேசத்தோட தேவதை தான் சாமுண்டீஸ்வரி. மைசூருக்கும் சாமுண்டி மலைக்கும் பேருக்கும் பெருமைக்கும் பின்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஐதீகங்கள் நிறைய இருக்கு. மகிஷாசுரன் தங்கியிருந்த இடமா இருந்ததுனாலதான் இந்த இடத்துக்கு மகிஷூருன்ற பேரும் வந்தது. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் மகிஷூருன்ற பேரை மைசூர்னு மாத்திட்டாங்க. தற்சமயம் அது மைசூர்னு அழைக்கப்படுது. 3 உலகங்களையும் அடக்கியாண்ட இந்து புராணங்கள்ல விமர்சிக்கப்படுற ஒரு அசுர சக்கரவர்த்தி தான் மகிஷாசுரன். தேவர்கள் எல்லாரையும் அழிக்கிறது தான் மகிஷாசுரனுடைய லட்சியமா இருந்தது. மகிஷாசுரன் ஒரு தடவை பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான். கடினமான சோதனைகளுக்கு அப்புறம் பிரம்மா அவனுக்கு காட்சி தந்தாரு. இந்த பூமியில பிறந்த எந்த உயிரினாலையும் தான் வதம் செய்யப்படக்கூடாது, மனிதர்கள் கையாலையும் தான் வதம் செய்யப்படக்கூடாது, தேவர்கள் கையாலையும் தான் கொல்லப்படக்கூடாது, மரணத்தை தவிர்க்க முடியாதுன்னா அது ஒரு பெண் மூலமாவே நடக்கட்டும்னு கேட்டான். ஏன்னா பெண்களாலையும் அபலைகள்னாலையும் சக்திமான என்ன அழிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால எந்த சூழ்நிலையிலையும் தனக்கு மரணம் ஏற்படாதுன்னு பிரம்மா கிட்ட வரம் கேட்டான். அவரும் வரம் தந்தாரு. அதுக்கப்புறம் பூமியிலையும் தேவலோகத்திலையும் அவனோட அட்டகாசம் ஆரம்பமாச்சு. தேவர்களால அதை சகிச்சிக்கவே முடியல. அதனால திரிமூர்த்திகளை அவங்க சரணடைஞ்சாங்க. தேவர்களோட கோரிக்கைப்படி மும்மூர்த்திகளும் தங்களோட சக்தியை ஒண்ணு சேர்த்து ஒரு புது சிருஷ்டியை உருவாக்குனாங்க. அதுதான் பார்வதியோட அவதாரமான சாமுண்டேஸ்வரி. அவங்கள சாட்சாத் துர்கா பகவதின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேவிக்கும் மகிஷாசுரனுக்கும் மத்தியில அதிபயங்கரமான யுத்தம் நடந்தது. யுத்தத்தோட 10வது நாள்ல தான் இந்த மலைக்கு மேல வந்து தேவி மகிஷாசுரனை வதம் செஞ்சதா சொல்லப்படுது. அசுர சக்தியை வதம் செஞ்சு சாமுண்டீஸ்வரி வெற்றி பெற்ற இந்த நாளை தான் விஜயதசமியா கொண்டாடுறோம். 3வது கிருஷ்ணராஜ உடையாரால தங்க தகடுகளால உருவாக்கப்பட்ட கோயில் கோபுரத்துல அவரோட 3 ராணிகளோட சிலைகளையும் வடிச்சு வச்சிருக்காங்க. கோயிலுக்கு பக்கத்திலேயே மகிஷாசுரனோட பெரிய சிலையையும் வடிச்சு வச்சிருக்காங்க. 11வது நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட இந்த கோவில் 1827ல மைசூர் ராஜாக்களால இது சீரமைக்கப்பட்டுச்சு. 5 மீட்டர் உயரத்துல ஒத்த கல்லால உருவாக்கப்பட்ட நந்திகேஸ்வரர் தான் சாமுண்டி ஹில்ஸ்ல இருக்கிற இன்னொரு அதிசயம். 1689ல தான் இந்த சிலையை முழுமையா வடிச்சு முடிச்சாங்க. 1827ல 3வது கிருஷ்ணராஜ உடையார் திருவிழா அப்புறம் ஊர்வலத்துக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சாரு. சாமுண்டேஸ்வரி கோவிலுக்கு பக்கத்துல ஒரு ஹனுமான் கோயிலும் இருக்கு. பக்தி சைத்தன்யம் நிறைஞ்சிருக்கிற இந்த கோவில்ல காலை 7:30 இருந்து 2 மணி வரைக்கும், மாலை 3:30 இருந்து 6 மணி வரைக்கும் நாம இந்த கோவில்ல தரிசனம் செய்யலாம். மைசூர் நகரத்தோட அழகான காட்சிகளை முழுமையா சாமுண்டி மலையிலிருந்து பார்க்க முடியுன்றதுதான் பக்தர்களுக்கும் இங்க டூரிஸ்டா வரவங்களுக்கும் இந்த இடம் ரொம்பவே பிடித்தமானதா மாறி இருக்கு.